SmileTrips.com இந்தியாவுடைய நம்பர் 1 டூர் ஆபரேட்டர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரான்ச்சைஸ் தராங்க, மெட்ரோ நான் மெட்ரோ. மெட்ரோ வந்து 50 லட்சம் ரூபா, நான் மெட்ரோ வந்து 25 லட்சம் ரூபா. இந்த ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறது ஒரு ஒன் டைம் ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ பே பண்ணீங்க அப்படின்னா உலகம் ஃபுல்லா எங்க இருந்தாலும் சரி உங்க லைஃப் டைம் சர்வீஸ் அப்படிங்கிறது SmileTrips வந்து தருது. A to Z எல்லாமே உங்களுக்கு பண்ணி தந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஃப்ரான்ச்சைஸ் நடத்துறதுக்கான எல்லா ஹெல்ப்புமே வந்து SmileTrips வந்து பண்ணுது. அது மட்டும் இல்ல, ஒரு 5 ஸ்டார் லக்ஸரியா வந்து நீங்க டூர் வந்து வேர்ல்டு வைட் எங்க போறனாலும் சரி சேஃப் அண்ட் செக்யூரா கூட்டு போறதுக்கான எல்லா விஷயம் வந்து SmileTrips பண்ணி தராங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு நீங்க வந்து ஒரு டிராவல் ஏஜென்ட்டா இருக்கீங்க, ஒரு ஏஜென்சியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான போர்ட்டல்ஸ், ஆப்ஸ், இந்த ஒயிட் லேபிள் இதெல்லாம் சொல்றாங்கல்ல டெக்னிக்கல் ஸ்டஃப் எல்லாம் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்டா உங்களுக்கு பண்ணி தரதுக்கு SmileTrips வந்து ரெடியா இருக்கு. ஸோ டூர் அப்படின்னாலே SmileTrips.com போங்க, உங்க டூரை என்ஜாய் பண்ணுங்க. என் பையனை காணையா? பையன் பேரு காசி. நான் ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணேன். குட் பேட் அக்லி, இது என்ன மாதிரியான படம்? என்ன பயங்கரமான படமா இது? பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, அதுக்கு நடுவில் வந்து கிரே என்ன, இதில் வந்து 7 லேயர் என்ன, அந்த லேயருக்குள்ள 7வது லேயருக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் கார் வர்றப்போ அந்த டிண்ட் வந்து மஞ்சளில் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் மஞ்சளாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா தாடிக்கு வந்து அப்படியே கருப்பு டை அடிச்சிருந்தாலும் அருமையாக இருந்திருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோடைய மியூசிக்கில் இன்னொரு மத்தாளத்தை சேர்த்து அப்படி வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணி ஸ்பீக்கரை கொஞ்சம் அலற விட்டுருந்தாலும் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த படம் அவ்வளோ பெரிய படம்லாம் இல்லை. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ செட் என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சி அடித்து பிடிச்சி பேசுறதுக்கு சரி இது என்ன மாதிரியான படம்யா அப்படின்னு கேட்டா இந்த மாதிரியான படம் தான். இப்போ நான் ஒரு எனர்ஜி ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்ல, அதுதான் இந்த படம். ஒரு படம் என்ன பண்ணுங்க ஏங்க, சந்தோஷப்படுத்தணுங்க, உங்களை ஜாலியாக ஆட வைக்கணுங்க, சிரிக்க வைக்கணுங்க, கைதட்ட வைக்கணுங்க, ஃபேமிலியாக போனீங்கன்னு வச்சுங்களேன், முகம் ஜொலிக்காமல் ஃபன் பண்ணிட்டு வெளில வரணுங்க. இது எல்லாம் இருக்கா? ஆட குட் பேட் அக்லியில் இருக்குதுங்க. இதில் என்னங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் ஏறிட்டு வந்து நின்றுதுங்க. ரொம்ப சிம்பிளுங்க, மேட்ரு முடிஞ்சதுங்க. ஸோ அவ்வளோதான். இது குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லாருமே ஒரு பியூரான என்டர்டெய்னர் தரணும் அப்படிங்கிறத தவிர வேறு எந்த ஒரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அந்த ஷாட்டில் வந்து அந்த கேமரா வந்து அப்படியே ரெஜிஸ்டர் திரும்புறப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்படியே அந்த லேயர் வச்சு அவரை வந்து அப்படி காமாக அப்படியே வந்து அவர் சட்டிலாக எதுவுமே பண்ண மாட்டார். அப்புறம் ஏய் அவர் பெரிய மாஸ் ஹீரோயா, என்னையா பண்ணிட்டு இருக்கிறீங்க? மொதல் சீன் டிக்கியை திறக்கிறது, போய் இப்படி உட்கார்றது, யோ அந்த மனுஷன் என்னென்ன பண்ணியிருக்காயா, பில்லா தீனா எல்லாம் எடியா, தியேட்டர் 2ஆ பொழந்திருக்கியா, வரலாறுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வருமானே தெரியாதப்போ பிளாக் பஸ்டரான படம் யாது. யோ அந்தந்த கலெக்ஷன் ரெக்கார்டை வச்சிருக்க மனுஷையா திருப்பி ஞாபகப்படுத்துறாரு. அதுக்கு அஜித் யார் அப்படின்ட்டு உலகத்துக்கு வந்து திருப்பி ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு அதான் நடந்திருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் என்ன எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்ததுன்னா ஆதிக்குடைய புரிதல் அப்படிங்கிறது. ஒரு படத்தை ஃபேன்ஸுக்கும் பண்ண முடியும், அதை வந்து ஃபேமிலிக்கும் பண்ண முடியும் அப்படிங்கிறது, அதுவும் அஜித் சாரோட படங்கள் வந்து ரொம்ப ட்ரிக்கியானது. அதை எப்படி பேலன்ஸ் பண்ணார் அப்படிங்கிறது ஆதிக்கு மட்டுமே வெளிச்சம். இதில் வந்து 4 பேர் இருக்காங்க. இந்த பக்கம் டெக்னிக்கலாக ஆதிக்கும் ஜிவி பிரகாஷும் என்ன வேலைங்க. 2 பேரும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அப்படியே, ஏன்னா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இப்படி முடிச்சு அதை பண்ணிடு அப்படின்னா நான் பண்ணிடுறேன் விடு அப்படின்ட்டு வந்து மியூசிக் போடுற மாதிரி 2 பேர்த்துக்குமான பாண்டிங் ஆதிக்கன் ஜிவி பிரகாஷ்க்கு. ஜிவி எல்லாம் செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு மனுஷன் பழைய பாட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காண்டி பழைய பாட்டு யூஸ் பண்ணால நம்மளால் டான்ஸ் ஆடிட மாட்டோம். அதை எங்கே பொசிஷன் பண்ணணும், அதில் வந்து சவுண்டிங் என்ன பண்ணணும், அது சவுண்ட் மிக்ஸ் எப்படி பண்ணணும், அந்த எஸ்எஃப்எக்ஸ் எப்படி பண்ணணும், அது என்ன மூடில் கொண்டு வந்து என்ன பேஸில் கொண்டு வந்து வெளியில் வந்து கொண்டு வரணும். இது இருக்குல்ல, இந்த புலி அந்த பாட்டு இருக்குல்ல செகண்ட் ஹாஃபில் வருதுங்க. அதாவது மலேசியா இருக்குல்ல, மலேசியா அந்த ஊர், அவர் ஏற்கனவே அஜித் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பக்தனுங்க இருக்காங்க, லைஃப் லாங் பக்தனுங்கெல்லாம் மலேசியாவில் இருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மலேசியாவில் தியேட்டர் ஸ்க்ரீன் 2ஆ 4ஆ கிழிஞ்சிடும். 2 மாதம் ஒன்றுமே பண்ண முடியாது, வேறு எந்த படம் ரிலீஸும் பண்ண முடியாது. அந்த புலி பாட்டை வந்து அதை பிளேஸ் பண்ண விதமும், அது எடுத்த விதமும், அடித்து அவர் டான்ஸ் ஆடுற விதமும், அங்கிருந்து டேக் ஆஃப் ஆச்சுங்க. படம் இறங்கவே இல்லைங்க. ஐயோ என்ன அட்டிங்க. அந்த மாதிரி சாங் பிளேஸ்மெண்ட்லாம் உண்மையாக சொல்கிறேன், ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு மிகப்பெரிய சொத்து. ஆதிக்கு வந்து என்னன்னா, ஆதிக்கு வந்து அந்த ஆளோட மனசுக்கு ஜெயிச்சிருக்கானுங்க, வேற ஒன்றுமே இல்லைங்க, வெறும் மனசுங்க. ஏன்னா எல்லாரும் தான் படம் எடுத்துடுறாங்க, ஆனால் ஒரு கமர்ஷியல் படம் இப்படி ஹிட் ஆகும் அப்படின்னா இன்டென்ஷன் எல்லாமே பியூர். எங்கேயும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் யானை எடுத்துருக்கிறேன், குதிரை எடுத்துருக்கிறேன், இப்படி பண்ண போகிறேன், நான் வந்து 500 வீரர்களை வைத்து அங்கே போனேன், இமயமலைக்கு பின்னாடி போய் வந்து செட்டு போட்டேன், இது எதுவுமே பேசல. படம் எடுத்துக்க போய் பாரு.
அவர் எந்த இடத்துலையும் ஜியாகிரஃபியில் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. இப்போ ஸ்பெயினில் படம் நடந்தாலும் கதையில் தான் கேமரா நிற்கிது. அது ஸ்பெயினோட அழகை காட்டுகிறேன், பீச்சை காட்டுகிறேன் அப்படிலாம் போட்டு திருப்பாமல் நான் ஸ்பெயினுக்கு போய் ஒரு தர லோக்கல் படம் எடுத்தா என்ன, அந்த மூடில் ஆதிக்கு போனது. அவருக்கு என்ன வருமோ அதை தெளிவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு நினைக்கிறேன். படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் என்னடா நமக்கு ரெஃபரன்ஸ்லாம் ஒன்றும் புரிய மாட்டேது. ஏன்னா கிட்டத்தட்ட பூரா பட ரெஃபரன்ஸுமே இருக்குது உள்ள. அப்படி வந்து பொறிக்கி வச்சிருக்காரு ஆதிக்கு. அதுக்கப்புறம் படம் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபேன் படமாக அப்படி போகுது. சீரியஸ் அப்படி தான் போச்சு படம். அவர் அப்படியே இந்த இன்டர்வல் பக்கத்தில் இன்டர்வல் அப்படின்னு வச்சு அது தூக்குனார். அப்புறம் இன்டர்வல் மேலே அப்படியே வந்துச்சுங்க. அப்புறம் அப்படி சும்மா ஃப்ளைட்டு டேக்கப் ஆகிற மாதிரி பறந்தது தானுங்க. அவன் கிளைமேக்ஸில் மண்டையெல்லாம் அப்படி கலங்கி போய் வெளில வந்துட்டு ஒன்ஸ் மோர் படமே ஒன்ஸ் மோர் போடுங்க. அதாவது பாட்டு ஒன்ஸ் மோர் கேட்பானுங்க. அதாவது ஃபைட் சீன் ஒன்ஸ் மோர் கேட்டாங்க ஒரு பாயிண்டில். அந்த புளி பாட்டை ஃபைட் சீன் ஒன்ஸ் மோர் கேட்டாங்க. படமே ஒன்ஸ் மோர்னு வராங்க. அப்போ யோசிச்சுங்க, அவ்வளோ ஒரு க்ளீனான செம்மையான என்டர்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக்கு வந்திருக்காரு. அஜித் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ பண்ணுறா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எக்ஸ்பிரஷனு சிரிப்பு கிரிப்பு அதை செகண்ட் ஹாஃப் அந்த ஃபஸ்ட் ஹாஃபோட எட்ஜில் ஆரம்பிக்கும். மொட்டை பேங்க், பேங்க் மொட்டை, பேங்க் மொட்டை, மொட்டை பேங்க் அப்படின்னு ஆரம்பிக்கும். என்னடா இது ஏதோ பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா அங்கேருந்து தூக்குனாருங்க. அவ்வளோதாங்க, தூக்கிட்டு போயிட்டாருங்க அஜித் சார். அஜித் சார் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தது எனக்கு தெரிஞ்சு இந்த 15 வருஷத்தில் இந்த படம் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு செம்ம என்ஜாய் பண்ணி நடிச்சிருக்காரு மனுஷன். அப்படியே ஜாலி பண்ணியிருக்காரு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க படத்தை பார்க்குறப்போ. எல்லாருமே இங்கே நடிக்கிற எல்லாருமே, த்ரிஷா ஆகட்டும், அவங்க சிம்ரன் ஆகட்டும். சிம்ரன்லாம் கொடுத்த சான்ஸை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சிம்ரன்கிட்ட கற்றுக்கணுங்க. நம்மளாம் நடிகைகள் கற்றுக்கணும். அப்படி ஹோல்டு பண்ணுறாங்க. அவ்வளோ பக்கா. த்ரிஷாலாம் அவ்வளோ நீட்டான கேரக்டரு. பட் அதை தாண்டி சிம்ரன் அடித்து தூக்குறாங்கிற சந்தேகமே வேணாம். அவங்க இன்னொரு ரவுண்டு திருப்பி அஜித் சார் ஹீரோயின் நடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த வேலையை பார்த்து விட்டு போயிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லாங்க. அதாவது இதெல்லாம் நிறைய இருக்குதுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லெவலப்போட பிரேக் த்ரூ ஃபிலிம் மேக்கர்ஸ் கோர்ஸ், அதாவது 2 வருஷ விஷயத்தை வந்து 12 வாரத்தில் வந்து சோனியோட பார்ட்னர் பண்ணி இவங்க சொல்லித்தராங்க. அதாவது கமர்ஷியல் இந்த படங்கள்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கான 12 வார கோர்ஸ். மென்டர்ஸ், அதாவது லோகேஷ், கார்த்திக் சுப்பராஜ் இந்த மாதிரியான ஆட்களை வச்சு உங்களுக்கு ப்ராப்பராக சோனியோட பார்ட்னர் பண்ணி நீங்கள் வரும்போது சோனியோட சர்டிஃபிகேட் வரும். அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சோனி ப்ராடக்ட்ஸில் நீங்கள் 10% சம்திங் வந்து ஆஃபர் வாங்கலாம். அந்தளவுக்கு வேலிடான சர்டிஃபிகேட். அண்ட் இன்னொன்று, இந்த ஃபிலிம் மேக்கர்ஸ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை, இன்டர்வியூ வச்சு தான் எடுக்கிறாங்க. இப்போ ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு விஷயம் தெரியுதா, இந்த 12 வாரம் நீங்கள் படிச்சுட்டு வெளில வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபிலிம் மேக்கிங் பற்றி நீங்கள் கற்றுக்குவீங்க. அந்தளவுக்கு வந்து கான்சன்ட்ரேட்டடாக அந்த கோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் இந்த பிரேக் த்ரூ ஃபிலிம் மேக்கர்ஸ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். 100% உங்களுக்கு வந்து ஒர்த்தான ஒரு கோர்ஸாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பின் கமெண்ட்டில் வந்து லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி தயவுசெய்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தாஸை பற்றி சொல்லாமல் இந்த படத்தை இந்த ரிவ்யூ முடிச்சா வாய் அழுகிருன்னு நான் நினைக்கிறேன். அஜித் சாருக்கு அப்படியே ஈக்குவலான ஒரு ரோலுங்க. அதில் வந்து நிறைய நியூவான்சஸ் இருக்குதுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழேயும் போகணும், மேலேயும் வரணும், அவருக்கு சமமாகவும் நிற்கணும். இந்த மாதிரி நிறைய இப்படி போகும், நிறைய விஷயங்கள் போகும். அதை அப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காருங்க. அவர் வந்து என்னன்னா ஒரு கண்டென்ட் ஹீரோவே பார்த்தோம். அவர் வந்து ஒரு டார்க்கிஷா அப்படியே பார்த்துட்டோம். தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பனிங் சாங்கெல்லாம் அப்படியே ஆடும்போது தலைவன் ஓப்பனிங் சாங்கெல்லாம் இருக்குது, உள்ள பழைய குத்தொன்று இருக்குது. அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், தயவுசெய்து படத்துக்குள்ளே பாருங்கள். அப்படியே என்ஜாய் பண்ணி பண்ணுறானுங்க மனுஷன். அப்படி வெரைட்டி கொடுக்குறானுங்க ஆள். செகண்ட் ஹாஃப்லாம் வரும்போது அதுதான் சொல்கிறேன். அது எப்படி ஆதிக் பண்ணாருன்னு தெரியல. ஏன்னா எப்போவுமே இந்த வில்லனோட இலக்கணம் என்ன அப்படின்னா, வில்லன் பயங்கரமாக இருந்தால் தான் ஒரு படம் ஜெயிக்கும் அப்படின்னு. வில்லனும் ஃபன்னாக இருந்தான்னா அது ஜெயிக்கண்டா அப்படின்னு ஒரு ஆதிக்கு வந்து உடச்சி ஒரு ரூல்ஸை மாத்திர. அப்படி இது எப்படி பண்ணுறாருன்னு அந்த மனுஷனுக்கு தான் வெளிச்சம். அந்த ஃபன்னான ஒரு மாதிரி ஜனரஞ்சகமான, ஐ திங்க் இதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மீட்டியான ரொம்ப கலர்ஃபுல்லான கமர்ஷியலான படங்களும் வரும். ஏன்னா இதில் அவ்வளோ வெரைட்டி கட்டியிருக்காரு. ஜாலியாக நீங்கள் சீரியஸாக ஒரு கொலை பண்ணுவார், அதே சமயம் பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்டோட கேரக்ட் பண்ணிட்டு பேசுகிறப்போல சிரிப்பு தாங்க முடியாது. இந்த ரெண்டையுமே எக்ஸ்ட்ரீமாக வந்து அர்ஜுன் தாஸ் வந்து பண்ணியிருக்காரு. அவருக்கு இது ஒரு மைல்ஸ்டோன் ரோல். அவரை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு கமர்ஷியல் ஒரு ஹீரோவாக இந்த ரோல் மாற்றினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்தளவுக்கு தெளிவாக வந்து ஒரு ரோலை வந்து பண்ணியிருக்காரு அர்ஜுன் தாஸ். வாழ்த்துக்கள். படத்தில் நடித்த எல்லாருமேங்க அடிச்சு தூக்கியிருக்காங்க. ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணல. இப்போ ரெட் கிங்ஸ்ல என்ன ஒன்று ஸ்கோர் பண்ணுறாரு, சுனில் ஒன்று ஸ்கோர் பண்ணுறாரு. எல்லாத்துக்குமே ஒரு இடம் இருக்குது, ஒரு 2 நிமிஷம் அவங்களுக்கான டைம் இருக்குது. அட்டி தூக்கி ஸ்கோர் பண்ணு அப்படிங்கிறதுக்கான டைமை வந்து கொடுத்துருக்காங்க.
அதை பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு அதுக்கு வந்து அஜித் சாரோடைய எல்லா ஷேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சு இதை காமிக்கிறது மட்டும் கிடையாது, அது வந்து ஃபேன்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் காமிக்கிறார். ஆனால் இதில் ஒன்று சொன்னாங்க, யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கொண்டு சொன்னாங்க கதை பெருசாக இல்லை அப்படின்னு. யோ நீ அமெரிக்காவில் உட்காராத, என் வாயா இங்கே ரோகிணி ஜிக்கில் வந்து பாரியா, அப்போ தான் தெரியும் என்ன மேட்டர்னு. அங்கே உட்காந்தா என்ன தெரியும், கதையெல்லாம் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் இருக்குது அதை விட. ஸோ அதனால் வந்து நீ ஒரு க்ரௌடோட ஒரு கம்யூனிட்டி வாட்சாக போய் உட்காந்து ஃபன் பண்ணிட்டு பார்த்தா அது ஜாலியாக இருக்குமியா. போனாலே இந்த ஷார்ட்டு ஓ தப்போ அப்படின்னு குறை சொன்னோம்னா, இப்போ நாமளுமே அது பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த படம் உண்மையாலுமே பேடாக இருக்குது, அது வேறு. பட் இதுக்கெல்லாம் அது அந்த ரூல்ஸ் எல்லாம் பொருந்தாதுங்க இந்த படத்துக்கு. போங்க ஜாலியாக ஃபேமிலியோடு போங்க, உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது, ஹாப்பியாக பாருங்கள், சிரிங்க, ஃபன் பண்ணுங்க, வெளில வாங்க. 10 பேர் டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம், இது போயிட்டு வந்து இந்த படம் உங்களை மோசம் பண்ணாது. அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ். ஃபேமிலிகளுக்கான வரப்பிரசாதம் இந்த படம். ரொம்ப ஃபேமிலியெல்லாம் போயிட்டு ஃப்ரீயாக சிரிச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு ஒரு என்டர்டெயின் ஆகிட்டு வரலாங்க. அந்த படத்தை அது எப்படி எடுத்தாருன்னா அதுக்கு மட்டும் இது எல்லா கலெக்ஷன் ரெக்கார்டையும் தூக்கி வீசுங்க அந்த படம். அது தமிழ்நாடு ஆகட்டும், மேபி இந்தியா லெவலில் பண்ணால் அடிக்கும், மலேசியா ஃபாரின்லாம் தூக்கி வீசும். அதுக்கான எல்லா விஷயமும் இந்த படத்துக்குள்ளே வந்து எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுருக்காரு அப்படின்னு வந்து சொல்லிக்க விரும்புகிறார். அதே மாதிரி த ஃபயர்னு ஒரு படம் வந்து டென்ட் கோட்டாவில் வந்து ரிலீஸ் ஆகிருக்குதுங்க. அவங்க வந்து வாரம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. 4 மாதத்துக்கு 150 ரூபா, ஒரு வருஷத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபா சம்திங், இவ்வளோ தான் சப்ஸ்கிரிப்ஷன். கம்மி ஃபீஸ் தான் வாங்குறாங்க. ஆனால் வாரத்துக்கு ஒரு புது படம் உங்களுக்கு வந்து குவாலிட்டி கொஞ்சம் கூட மாறாமல் கொண்டு வராங்க. டென்ட் கோட்டா ஃபயர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி வாரம் ஒரு புது படம் வந்து ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எங்கே வேணால் உலகத்தில் எங்கேருந்து வேணால் அந்த படத்தை வந்து பார்த்துக்கலாம். பார்க்குறேன்னா பாருங்கள். குட் பேட் அக்லி நான் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக பசங்கிட்டலாம் பேசிட்டு பிச்சுட்டாங்கடா அப்படின்ட்டு ஜாலியாக வந்த படம் இந்த குட் பேட் அக்லிங்க. இந்த எனர்ஜி அப்படியே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்களும் போயிட்டு இந்த ஹாப்பினஸோடு நீங்கள் வெளில வந்து இந்த எனர்ஜியை மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அஜித் சார் சூப்பர் சார், தயவுசெய்து இந்த மாதிரி படங்கள் பண்ணுங்கள் சார், ப்ளீஸ் சார், தயவுசெய்து சார். அதை மட்டும் நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து அவருக்கு வந்து வச்சுக்கிறேன். தரோ என்டர்டெய்னருங்க. இந்த படத்திற்கு மார்க் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கமர்ஷியலில் இது 100க்கு 100ங்க, 100% 100. இப்போ இதுக்காண்டி என்னை வந்து என்ன ஒரு செக்ஷன் ஓட்டுனாலும் ஓட்டுவாங்க, ஓட்டு போ எனக்கு என்ன, ஏன்னா இப்படி தான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா கண்டென்ட் படத்துக்கு தான் 100க்கு 100 கொடுக்கணுமா? ஒரு இவ்வளோ பெரிய ஹீரோ வச்சு அவங்க ஃபேன்ஸுக்கு சரி மக்களுக்கு சரி என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு ஒருத்தர் மெஷர் பண்ணி ஒன்று கொடுத்துருக்கான். அப்போ அந்த படத்துக்கு நாம் எப்படி இது கொடுக்காம இருக்க முடியும்? அதுதான் குட் பேட் அக்லி. ஹாப்பியாக சோல்ஃபுல்லாக நீங்கள் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க, டவுட்டே உங்களுக்கு வந்து வேணாங்க. பை தி வே இது என்னோட பிராண்டுங்க ரோட் சவுத் அப்படின்ட்டு. இன்றைக்கி தான் இந்த பேண்ட்ஸ் லான்ச் பண்ணுறோம். பியூர் காட்டன் 270 GSM 2000 ரூபா பேண்ட். என்னவோ அது கொஞ்சம் கூட குவாலிட்டி கம்மி இல்லாமல் தைக்கிறதுலேருந்து ஃபினிஷிங்லேருந்து துணியிலேருந்து இதுலேருந்து எலாஸ்டிக் ஜாஸ்தியாக வச்சதுலேருந்து பாக்கெட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்காண்டி நான் வந்து பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஒரு பர்ச்சேஸ் அப்படிங்கிறது எங்கள் கம்பெனியோட லைஃப் நாங்கள் ரொம்ப சின்ன பிஸ்னஸ்ங்க, அடுத்த லெவல் கொண்டு போகும். இது மட்டும் இல்லை, கிட்ஸு எல்லாமே இருக்குது. இந்த லிங்க்கை இல்லாட்டி வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் விட்றேன், கிளிக் பண்ணி ஒரு பர்ச்சேஸ் பண்ணுங்கள், பெரிய ஹெல்ப்பாக எங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக உங்கள் பர்ச்சேஸ் வந்து வேஸ்ட் ஆகாது. அப்படி குவாலிட்டி சரியில்லை, ப்ராடக்ட் சரியில்லை அப்படின்னா இதே கமெண்ட் செக்ஷனில் வந்து கழுவி ஊற்றுங்க, கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணுறேன். இல்லாட்டி உங்கள் ஃபீட்பேக்கை நான் நிச்சயமாக நான் ஏற்றுக்குவேன். போங்க, குட் பேட் அக்லியை பாருங்கள், செமையாக என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.